ஹோம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிக்குள் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். கடந்த சில வாரங்களாக வித்தியாசமான விளையாட்டுகள் சம்பந்தமாக அந்தந்த துறைகளில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களை அழைத்து வந்து நாங்கள் அந்தந்த துறைகளின் குறைநறைகளை பற்றியெல்லாம் பேசியிருந்தோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் டென்னிஸ் விளையாட்டுத்துறையை பற்றி விரிவாக பேச வேண்டும் என எண்ணி இருக்கின்றோம். காரணம், இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் வீர வீராங்கனைகள் அதிக அளவிலே பங்கு பெறக்கூடிய ஆசையோடு ஆவலோடு விளையாடக்கூடிய ஒரு துறையாக டென்னிஸ் மாறி இருக்கின்றது. குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் ரொம்பவே அக்கறையோடு டென்னிஸ் துறையிலே ஈடுபடுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். எனவேதான் இன்றைய தினத்திலே நாங்கள் டென்னிஸ் துறையை எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தலாம், இலங்கையிலே வடகிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் அதிகமாக நேசிக்கக்கூடிய இந்த டென்னிஸை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவதாக இருந்தால் என்னென்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய தினம் என்னோடு பேசுவதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆளுமையை கலையகத்திற்கு வரவழைத்தேன். இலங்கை டென்னிஸ் சம்மேளனத்தின் தலைமை அபிவிருத்தி அதிகாரி கிறிஸ்டோபர் பாரதிராஜ் பிள்ளை இன்றைய தினம் என்னோடு கலந்து சிறப்பிக்கின்றார். வணக்கம் ரகுமான். ஃபர்ஸ்ட்டாக தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. என்னோட பேர் கிறிஸ்டோபர் பாரதிராஜ் பிள்ளை. என்னுடைய சொந்த இடம் வந்து பேட்டிக்லோ. நான் படித்தது சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் பேட்டிக்லோ. அங்கே தான் நான் டென்னிஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட 13வது வயசில் நான் டென்னிஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலுக்காக வேண்டி ஒரு 6 இயர்ஸ் விளையாடிருப்பேன். 20 வயசில் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபன்னாக தான் கோச்சிங்கை எடுத்தது, என்னுடைய கோச்சுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிகம்புக்கு ஃபஸ்ட்டாக நான் கோச் பண்ண வந்தேன். நிகம்பில் கோச் பண்ணி 2004ஆம் ஆண்டு இலங்கை டென்னிஸ் சம்மேளனம் என்னைய இலங்கை டென்னிஸ் சம்மேளனத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நான் இலங்கை டென்னிஸ் சம்மேளனத்தில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ வந்து நான் டெவலப்மெண்ட் சைடுக்கு இன்சார்ஜாக இருக்கிறேன். ஐலண்ட் வைட் டெவலப்மெண்ட் சைடுக்கு நான் இன்சார்ஜாக இருக்கிறேன். அதே நேரத்தில் என்னோட அகாடமி, ஒரு ப்ரைவேட் அகாடமி, ஹிட் டென்னிஸ் ப்ரைவேட் அகாடமி ஒரு அகாடமியில் ஒரு டிரெக்டராக இருக்கிறேன். நீங்கள் 13 வயதிலே தான் டென்னிஸ் விளையாட ஆரம்பித்ததாக சொன்னீர்கள். எப்படி உங்களுடைய பெற்றோர்கள் இந்த துறையிலே அதிகம் ஆசையார் உள்ளவர்களாக இருந்தார்களா? பெற்றோரில் என்னுடைய அங்கிள் ஸ்வீடனில் இருக்கிறவர், செப்டன் என்று பேர், அங்கே என்னோட அப்பாவோட அண்ணன். அவருக்கு நான் டென்னிஸ் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. அப்போ நான் ஒரு 8 வயசுக்குள்ளே எனக்கு 2 ராக்கெட் கொடுத்தார். அப்போ அந்நேரம் எனக்கு டென்னிஸை பற்றி பெருசாக தெரியாது. அப்போ அந்த ராக்கெட்டை வச்சு நான் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடிருக்கிறேன், அந்த 2 ராக்கெட்டையும் வச்சு. அப்போ அவர் தான் என்னைய டென்னிஸுக்கு கூட சப்போர்ட் பண்ண விளையாடுறதுக்கு. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது, எங்களோட ஸ்கூலில் டென்னிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அன்றைய நான் 13 வயசு. அப்போ நான் வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டென்னிஸுக்கு போகிறதுக்கு. அப்போ எனக்கு ஏற்கனவே எங்களோட பெரியப்பா டென்னிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதால் எனக்கு ஈஸியாக போயிட்டு நான் போய் ஜாயின் பண்ணி செய்கிறதுக்கு அப்படி தான் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ரைட். சொல்லுங்கள் பாரதி, இலங்கையின் தற்போதைய சூழலில் டென்னிஸ் என்ன நிலையில் இருக்கின்றது? ரமான், டென்னிஸ் வந்து இப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட கிளப்ஸ் இருந்தது. பேட்டிக்லோவில், ஜாஃப்னாவில், டவுன் சவுத் எல்லா இடத்தையும் கிளப் இருந்தது. டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ், அப்படி கவர்மெண்ட் ஸ்டாஃப் விளாண்டாங்க. ஆனால் ஒரு லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ் வந்து ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷன் டென்னிஸை வந்து ஸ்கூல்ஸுக்கு நிறைய ப்ரொமோட் பண்ணிருக்கு, அதாவது சில்ட்ரனுக்கு. ஏன்னா டென்னிஸ் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் யாருக்குமே. அப்போ நான் வணக்கம் ரகுமான். ஃபர்ஸ்ட்டாக தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. என்னோட பேர் கிறிஸ்டோபர் பாரதிராஜ் பிள்ளை. என்னுடைய சொந்த இடம் வந்து பேட்டிக்லோ. நான் படித்தது சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜ் பேட்டிக்லோ. அங்கே தான் நான் டென்னிஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட 13வது வயசில் நான் டென்னிஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலுக்காக வேண்டி ஒரு 6 இயர்ஸ் விளையாடிருப்பேன். 20 வயசில் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபன்னாக தான் கோச்சிங்கை எடுத்தது, என்னுடைய கோச்சுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறமா எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நிகம்புக்கு ஃபஸ்ட்டாக நான் கோச் பண்ண வந்தேன். நிகம்பில் கோச் பண்ணி 2004ஆம் ஆண்டு இலங்கை டென்னிஸ் சம்மேளனம் என்னைய இலங்கை டென்னிஸ் சம்மேளனத்துக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் நான் இலங்கை டென்னிஸ் சம்மேளனத்தில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ வந்து நான் டெவலப்மெண்ட் சைடுக்கு இன்சார்ஜாக இருக்கிறேன். ஐலண்ட் வைட் டெவலப்மெண்ட் சைடுக்கு நான் இன்சார்ஜாக இருக்கிறேன். அதே நேரத்தில் என்னோட அகாடமி, ஒரு ப்ரைவேட் அகாடமி, ஹிட் டென்னிஸ் ப்ரைவேட் அகாடமி ஒரு அகாடமியில் ஒரு டிரெக்டராக இருக்கிறேன். நீங்கள் 13 வயதிலே தான் டென்னிஸ் விளையாட ஆரம்பித்ததாக சொன்னீர்கள். எப்படி உங்களுடைய பெற்றோர்கள் இந்த துறையிலே அதிகம் ஆசையார் உள்ளவர்களாக இருந்தார்களா? பெற்றோரில் என்னுடைய அங்கிள் ஸ்வீடனில் இருக்கிறவர், செப்டன் என்று பேர், அங்கே என்னோட அப்பாவோட அண்ணன். அவருக்கு நான் டென்னிஸ் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. அப்போ நான் ஒரு 8 வயசுக்குள்ளே எனக்கு 2 ராக்கெட் கொடுத்தார். அப்போ அந்நேரம் எனக்கு டென்னிஸை பற்றி பெருசாக தெரியாது. அப்போ அந்த ராக்கெட்டை வச்சு நான் ரோட்டில் கிரிக்கெட் விளையாடிருக்கிறேன், அந்த 2 ராக்கெட்டையும் வச்சு. அப்போ அவர் தான் என்னைய டென்னிஸுக்கு கூட
சப்போர்ட் பண்ணது விளையாடுறதுக்கு. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வந்தது, எங்களோட ஸ்கூலில் டென்னிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அங்கே நான் 13 வயசு. அப்போ நான் வந்து பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் டென்னிஸுக்கு போகிறதுக்கு. அப்போ எனக்கு ஏற்கனவே எங்களோட பெரியப்பா டென்னிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதால எனக்கு ஈஸியாக போயிட்டு நான் போய் ஜாயின் பண்ணி செய்கிறதுக்கு அப்படி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ரைட். சொல்லுங்கள் பாரதி, இலங்கையின் தற்போதைய சூழலில் டென்னிஸ் என்ன நிலையில் இருக்கின்றது? ரமான், டென்னிஸ் வந்து இப்போ ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா கூட கிளப்ஸ் இருந்தது. பேட்டிக்லோவில், ஜாஃப்னால, டவுன் சவுத் எல்லா இடத்தையும் கிளப் இருந்தது. டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ் அப்படி கவர்மெண்ட் ஸ்டாஃப் விளாண்டாங்க. ஆனால் ஒரு லாஸ்ட் 15 to 20 இயர்ஸ் வந்து ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷன் டென்னிஸை வந்து ஸ்கூல்ஸுக்கு நிறைய ப்ரொமோட் பண்ணியிருக்கு, அதாவது சில்ட்ரனுக்கு. ஏன்னா டென்னிஸ் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் யாருக்குமே. அப்போ நாங்கள் டெவலப் பண்ணி ஃப்ரீயாக எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நார்த் அண்ட் ஈஸ்ட், இப்போ ட்ரிங்கோவில் நாங்கள் ஜூன் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம் டென்னிஸ். ஜஃப்னாவில் 2002 ஸ்டார்ட் பண்ணோம். பேட்டிக்லோவில் 1998 ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்கூல்ஸுக்கு டென்னிஸ். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து டென்னிஸ் விளையாடுறாங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னு சொன்னால், இலங்கையினுடைய ஒரு 2 இயர்ஸுக்கு மேல் நேஷனல் சாம்பியன் நம்பர் 1 பிளேயர் வந்து பேட்டிக்லோ போய். பேட்டிக்லோவில் தான் அவர் டென்னிஸ் விளையாடி அங்கே ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு 11 வயசு இருக்கக்குள்ள சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ் கலாம்பு அவருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கலாம்பில் வந்து படித்தார். ஆனால் அவர் ஃபர்ஸ்ட்டாக டென்னிஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணதும், அவர் ஃபர்ஸ்ட்டாக டூர்னமெண்ட் வின் பண்ணதும் மட்டக்களப்பில் இருந்தாங்க. அங்கே தான் அவர் டென்னிஸ் அறிமுகமே. அப்படி நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க டென்னிஸ் வந்து வெளியிலிருந்து விளையாடி வந்தார்கள். அப்போ டென்னிஸ் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் இப்போ கலாம்பு மட்டும் அல்லது குறிப்பிட்ட க்ரௌடுகண்டு இல்லாமல் டென்னிஸ் வந்து இப்போ தேசியமயப்படுத்தப்பட்டு, எஸ், அதுக்கு எல்லாருக்கும் போயிட்டு இப்போ டென்னிஸ் அப்படி வந்துட்டு. இலங்கையிலே டென்னிஸ் விளையாடக்கூடிய, நீங்கள் சொன்னீர்கள் பாடசாலை மட்டத்திலே இருந்து தான் அவர் விளையாடி வந்திருக்கின்றார் என்று. எல்லா பாடசாலைகளிலும் டென்னிஸ் விளையாடுவதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கின்றனவா? எல்லா ஸ்கூலுக்கும் இப்போ ஜஃப்னா எடுத்திங்கன்னா ஒரு 7 ஸ்கூல் டென்னிஸ் விளையாடும். பேட்டிக்லோ எடுத்திங்கன்னா ஒரு 3 ஸ்கூல். அப்படி ஒவ்வொரு ரீஜன்லையும் வந்து ஒரு 11 ரீஜன் நாங்கள் டென்னிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறோம். நாங்கள் ரீஜன் சொல்கிறது இப்போ ட்ரிங்கோ, நிகம்பு அப்படி ஒவ்வொரு ரீஜன்லையும். டென்னிஸ் அசோசியேஷன் வந்து SLTA வந்து எந்த ஸ்கூலுக்கும் டென்னிஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடி. அவங்களோட சப்போர்ட் இருந்தால் நாங்கள் ஃப்ரீயாக எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்போம். நான் ஃப்ரீயான்னு சொல்கிறது, எக்யூப்மெண்ட்ஸ் வந்து விலை கூட. ஒரு போல் வந்து கிட்டத்தட்ட 250 ரூபா வரும் ஒரு போல். அப்போ அப்படி ஒரு 50-100 போல்ஸ், ராக்கெட்ஸ் அதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து டென்னிஸ் ஸ்கூலுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்கூல் விளையாடுது டென்னிஸ். எஸ். வடகிழக்கில் அதிகமாக விளையாடுறாங்களா? இப்போ ஜஃப்னால டென்னிஸ் வந்து நிறைய பேர் விளையாடுறாங்க. பேட்டிக்லோவில் வந்து டென்னிஸ் இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸாக பேட்டிக்லோ டென்னிஸ் ஃபேமஸ். இப்போ உதாரணம் சொல்ல போனால் பேட்டிக்லோவில் டென்னிஸ் பிளேயர்ஸ் வந்ததையும் விட கிட்டத்தட்ட 29 கோச்சஸ் லாஸ்ட் 10 இயர்ஸுக்குள்ளே பேட்டிக்லோவில் வந்துருக்காங்க பயிற்றுவிப்பாளர்கள். அதாவது தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 29 கோச்சஸ் பேட்டிக்லோவில் வந்து. அது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். பிளேயர்ஸும் வந்துருக்குறாங்க. இப்போ ஜஃப்னாலையும் நிறைய ஸ்கூல் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணுது. ட்ரிங்கோலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ நான் நினைக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அறிமுகத்தில் டென்னிஸ் வந்து நார்த் ஈஸ்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்தையும் இப்போ பாப்புலராக ஸ்டார்ட் பண்ணுது பிள்ளைகளுக்கு மத்தியில் கூட. உண்மையிலே ஒரு சந்தோஷமான விடயத்தை பாரதி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழ் பேசக்கூடிய வீர வீராங்கனைகள் ரொம்பவே அக்கறையோடு ஆசையோடு டென்னிஸ் துறையிலே ஈடுபட்டு வருவதாக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் ஏனைய விளையாட்டுக்களை பார்க்கக்கூடிய நேரத்திலே தேசிய அணிகளிலே தமிழ் பேசக்கூடிய வீர வீராங்கனைகள் இடம்பெறுவது ரொம்பவே குறைவு. குறிப்பாக கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் இன்றளவிலும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஒரு முத்தையா முரளிதரனை, ஒரு ஃபர்வீஸ் மஹரூஃபை. ஆனால் கால்பந்தாட்டம், டென்னிஸ் போன்ற 2 விளையாட்டுகளிலும் தமிழ் பேசக்கூடிய வீர வீராங்கனைகள் அதிக அளவில் ஆசை ஆர்வத்தோடு ஈடுபடுகின்றார்கள். அதே போன்று தேசிய அணியிலே உள்வாங்கப்படக்கூடிய சாத்தியக்கூறுகளும் ரொம்பவே அதிகமாக காணப்படுவதாக நாங்கள் அறிகின்றோம். எனவே டென்னிஸ் துறை ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருப்பதாக பாரதி அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். விளம்பர இடைவேளைக்கு சென்றுவோம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் பூம் பூம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் இலங்கை டென்னிஸ் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இலங்கை டென்னிஸ் சம்மேளனத்தின் தலைமை அபிவிருத்தி அதிகாரி கிறிஸ்டோபர் பாரதிராஜ் பிள்ளையமோடு இணைந்திருக்கின்றார்கள். பாரதி, எங்களுக்கு சொல்லுங்கள், டென்னிஸ் விளையாடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள் என்ன? நல்ல ஒரு கேள்வி ரஹ்மான். நான் எல்லா ஸ்போர்ட்ஸையும் விரும்புகிறேன். என்னோட ஃபேவரட் ஸ்போர்ட் டென்னிஸுக்கு பிறகு ஃபுட்பால், பாஸ்கெட் பால். ஏன்னா பாஸ்கெட் பால் வந்து நான் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ண கேம். டென்னிஸை பொறுத்த மட்டும் அது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், குரூப்பாக டீம் ஒரு இவெண்ட் இல்லை.
இப்போ டென்னிஸில் இருக்கிற பெனிஃபிட் இப்போ சொல்லுவாங்க டென்னிஸ் வந்து இண்டிவிஜுவல் விளாட்றப்படினால உங்களோட எக்ஸசைஸ் லிமிட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து கூட உடற்பயிற்சி வந்து கூட இப்போ எல்லா பாடியும் யூஸ் பண்ணப்படுது நீங்கள் விளாட்ற டைம் அப்போ உங்களோட என்டியூரன்ஸ் இப்போ எரோபிக் லெவல் எல்லாம் வந்து உண்மையாகவே டென்னிஸ் விளாட்றது மூலம் கூடுது அது ஒரு இது. அடுத்தது வந்து இப்போ நான் வந்து கூட என்ஃபசைஸ் பண்ணுறது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஏன்னு சொன்னால் டென்னிஸில் வந்து வின் பண்ணுறதோ லூஸ் பண்ணுறதோ அந்நிடத்தில் நீங்களே அதை என்ன சொல்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். வின் பண்ணுறனா அதை எப்படி ஹம்பிளாக எடுத்துக்கொள்ளணும், தோத்தா அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் டென்னிஸில் வருது. நினைக்கிறேன் அது முக்கியம் பிள்ளைகளுக்கு. ஏன்னா ஃபியூச்சரில் வந்து எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, ஃபேமிலி லைஃப்லையும் சரி, இறக்கம் வரும் அல்லது ஏற்றம் வரும். அது எப்படி அதுக்கு வந்து டென்னிஸை போல கேம்ஸ் வந்து கட்டாயம் ஹெல்ப் பண்ணும் அது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு. அடுத்தது இப்போ டிசிஷன் மேக்கிங், வாழ்க்கையின் யதார்த்தத்தை சரிசமமாக ஏற்றுக்கொள்வது தான். அப்படிதான், அப்படி தமிழ்ல என்னால் கதைக்கிறது என்றாலும் இப்போ வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே ஹெல்ப் பண்ணல டென்னிஸில். இப்போ மற்ற டீம் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இல்லை, மேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் யாரும் ஹெல்ப் பண்ணல, அது நீங்கள் மட்டும்தான். அப்போ அந்த டிசிஷன் மேக் பண்ணுறது நீங்கள் மட்டும்தான், அதில் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்போ அந்த தீர்மானம் எடுக்கிற அந்த ஒரு இதையும் வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுது. அப்போ டென்னிஸ் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வைஸ் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுது ஒரு ஆக்களுக்கு. மற்றது ஹெல்த் பெனிஃபிட் யாரும் விளையாடலாம். இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் பார்த்தேன், 102 வயசு ஒரு 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 முதியவர் வந்து டென்னிஸ் விளையாடுறார், ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அப்போ டென்னிஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபார் லைஃப். நீங்கள் எந்த வயசும் விளாடலாம் ராமான். இப்போ 4 வயசு பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ணுதுங்க. நான் ஒரு 85 வயசு 90 வயசு ஆக்களும் டென்னிஸ் விளாட பார்த்துருக்கேன். அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அதில் இருக்கிற பியூட்டி வந்து எந்த வயசாக்களும் எப்பயும் விளாடலாம். அப்போ அதான் இந்த டென்னிஸில் இருக்கிற ஒரு மெயின் இதே. அடுத்த பெனிஃபிட் வந்து நான் இதை கட்டாயம் இந்த பார்த்துட்டு பேரண்ட்ஸுக்கு சொல்லணும். இப்போ நார்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஆக்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது டென்னிஸ் மூலமாக. அங்கே கலாம்பஸ் ஸ்கூல்ஸுக்கு வரும். ஆஃப்கோர்ஸ் நார்த்தன் ஈஸ்டில் இருக்கிற ஸ்கூல்ஸ் நல்ல ஸ்கூல் இருந்தாலும் இங்கே ஃபெசிலிட்டி கூடன்றபடினால சில நேரம் இங்கே ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் நல்லா விளையாடி ஸ்ரீலங்காவில் நம்பர் 1 அப்படி வந்து விளையாடுனா அமெரிக்காவில் உங்களுக்கு காலேஜுக்கு கிடைக்கும் ஸ்காலர்ஷிப். எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும் அப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்காது டென்னிஸ் மாதிரி. டென்னிஸுக்கு ஒரு ஓப்பன் ஸ்காலர்ஷிப்பே இருக்கு. இப்போ நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு நிகம்புல இருந்த போயோரால் நிஷாங்க நடராஜா, தமிழ் போய், அவங்களோட அப்பா வந்து ஒரு நார்மல் ஒர்க் தான், அம்மா டீச்சர், விஜயரத்னம் சென்ட்ரல் காலேஜ்ன்ற ஒரு ஸ்கூல்ல படித்தாள். அப்போ அங்கே படித்து அங்கே இலங்கை டென்னிஸ் சம்பளத்தில் ஸ்டார்ட் பண்ண டென்னிஸை ஸ்டார்ட் பண்ணி 8 வயசில் இப்போ வந்து டென்னிஸ் ஸ்காலர்ஷிப் கிடைச்சி இப்போ அவர் வந்து யூஎஸ்ஏல டிகிரி செஞ்சு கொண்டிருக்கிறார். பேச்சுலர்ஸ் முடிஞ்சு மாஸ்டர்ஸ். டென்னிஸ் விளையாடு இருக்கலாட்டி ஸ்ரீலங்கா விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகிறதே நான் நினைக்கல நிஷாங்கனால சாத்தியமாமண்டு. இப்போ டென்னிஸால் அவர் இப்போ யூஎஸ்ஏல இருக்கிறார் ஸ்காலர்ஷிப். ஆஃப்கோர்ஸ் அவர் ஸ்ரீலங்காவில் டேவிஸ் கப் தான். டேவிஸ் கப்ன்றது டென்னிஸில் வந்து இந்த வேர்ல்ட் கப் மாதிரி டேவிஸ் கப். அப்போ டேவிஸ் கப் டீமில் இருந்தவர். அப்போ ஸ்காலர்ஷிப். அதே மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது டென்னிஸில். இப்போ எல்லா பேரண்ட்ஸுக்கும் ரஹ்மான் தன்னை புள்ள சாம்பியனாக வரணும் சொல்லி ஒரு ஆசை இருக்கு. ஆனால் சாம்பியன் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. டென்னிஸில் ஸ்பெஷலாக கூட இருக்கு, நிறைய ஃபீல் ஹெல்ப் பண்ணும். அதாவது கோச்சஸாக வரலாம், அம்பயர்ஸாக வரலாம். அடுத்தது அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணுற பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உங்களுக்கு உங்களோட ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படி நிறைய பெனிஃபிட் இருக்கு. நிச்சயமாக பல பயனுள்ள விடயங்கள் டென்னிஸ் மூலமாக கிடைப்பதாக பாரதி அவர்கள் சொல்கிறார். உண்மையிலே இலங்கையிலே பெரிய அளவு டென்னிஸ் விளையாட்டுத்துறை சம்பந்தமாக பேசப்படாமை தான் இன்றைய தினம் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது, டென்னிஸ் பற்றி மக்களுக்கு போதிய அறிவில்லாமல் போவதற்கு. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்வரக்கூடிய காலங்களில் டென்னிஸ் சம்பந்தமான பல நிகழ்வுகளை, பல விடயங்களை உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கணும். பாரதி சொல்லுங்கள். சொல்வார்கள், டென்னிஸை பொறுத்தவரையிலே இது தனவந்தர்களுடைய விளையாட்டு, இதை சாதாரணமானவர்கள் விளையாட முடியாது. அப்படி சொல்லியே ஏராளமானவர்கள் இந்த டென்னிஸிலே ஈடுபடுவது குறைவாகிவிட்டது. ஏன் அப்படி ஒரு நிலை டென்னிஸுக்கு வந்திருக்கின்றது? ஜென்ரலாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு எக்ஸ்பென்சிவ், விலை அதிகமாக விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸ் உண்டு. டென்னிஸ் விளையாடுறதுக்கு அவ்வளவு எந்த ஒரு விதமான செலவும் பெருசாக தேவைப்படுது, மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான் இப்போ டென்னிஸ் விளையாடுறதுக்கு. ஆனால் ரஹ்மான் இப்போ வந்து நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு நான் போய் இன்டர்நேஷ்னல் லெவலில் டென்னிஸ் விளையாடணும் சொன்னால் இது இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ்ன்றதுனால
செலவு கட்டாயம் வரும். இப்போ ட்ராவல் பண்ணி போய் விளையாடுறது அப்படின்றதுக்கு. ஆனால் ஒரு டென்னிஸை நான் ஸ்கூலில் விளையாடுறதோ அல்லது நான் ஒரு ஸ்கூலுக்கு அவனை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறதோ இல்லை எந்த ஒரு ஃபன்னுக்கு நான் டென்னிஸ் விளையாடுறதுன்னு சொன்னால் டென்னிஸ் வந்து அப்படி ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ஸே இல்லை. நீங்கள் உங்களோட ஊரில் இருக்கிற ஒரு டென்னிஸ் கிளப்போ அல்லது ஸ்கூலோ இங்கே அந்த கோர்ட்டில் போய் அந்த கோர்ட்டுக்குரிய ஃபீஸை பே பண்ணி விளையாடலாம். அப்போ இது வந்து டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்போர்ட்ன்றது இல்லை. ஆனால் நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு சொன்னால் எந்த ஸ்போர்ட்ஸும் எக்ஸ்பென்சிவ். கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஃபுட்பாலாக இருக்கலாம், எந்த ஸ்போர்ட்ஸும் எக்ஸ்பென்சிவ். நிச்சயமாக. எனவே முயற்சி செய்தால் தாராளமாக விளையாடலாம் என்பதை தான் பாரதி அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் விளம்பர இடைவேளைக்கு சென்று வந்து தொடர்ந்தும் பேசுவோம். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் பூமம் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் இலங்கையின் டென்னிஸ் எப்படி இருக்கின்றது, டென்னிஸ் விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிகள் எப்படி இருக்கின்றது, என்னென்ன மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்பது தொடர்பாக டென்னிஸ் சம்மேளனத்தின் ஹெட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் கிறிஸ்டோபர் பாரதிராஜ் பிள்ளை அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாரதி, எங்களுக்கு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் இது தனவந்தர்களின் விளையாட்டல்ல, சாதாரணமாக யாராலும் விளையாடலாம் என்று. இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளையும் டென்னிஸ் விளையாட வேண்டும் அல்லது நானும் டென்னிஸ் விளையாட வேண்டும் என்ற ஒரு வாலிபர் ஒரு இளைஞர் விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? ரைட். ஃபஸ்ட்டாக நான் பார்க்குற எல்லாருக்குமே சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகளை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போடுங்க. டென்னிஸ் மட்டும் இல்லை, விரும்பின எந்த ஒரு ஸ்போர்ட்ஸுக்கும். ஏண்டா இப்போ தெரியும் பெரியாக்களுக்கும் சரி சின்னாக்களுக்கும் சரி இந்த எக்ஸசைஸ் இல்லாத ஒரு பெரிய ப்ராப்ளம் ஸ்ரீலங்காவில். இப்போ நான் பேட்டிக்லோக்கு ஒரு ஹோல்டேக்கு போயிருந்தேன் இப்போ ஒரு லாஸ்ட் வீக். நான் பார்த்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உண்டு. நிறைய பேர் வாக்கிங் பண்ணுறாங்க. ரஹ்மான், நான் அதை முதல் பார்த்தது இல்லை பேட்டிக்லோவில். நான் வருஷத்துக்கு ஒரு 2 இல்லை 3 தரம் போவேன். நிறைய பேர் வாக்கிங் பண்ணுறாங்க. இப்போ என்னோட சிஸ்டர்லேருந்து அண்ணிலேருந்து எல்லாரும் வாக் பண்ணுற பார்க்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஏன்னா இல்லை அப்போ ஏண்டா இப்போ எங்களோட ஃபுட் ஹேபிட்ஸுக்கும் எக்ஸசைஸ் இல்லாமல் இருந்தாலும் என்ன சொல்கிறது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது கூட இருக்கு. இப்போ நம்ம டாக்டர்ஸ்ட்ட போன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேட் லிவர் அல்லது கொலஸ்ட்ரால் சுகர்னு சொல்லக்குள்ள அவங்க அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எக்ஸசைஸ். இப்போ அதுக்கு நான் சொல்லுவேன், எந்த ஒரு பிள்ளைகளோ பெரியாக்களோ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது பெட்டர். நான் டென்னிஸ் என்றபடினால நீங்கள் டென்னிஸ் விளாடுறது பெட்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா டென்னிஸ் வந்து நான் சொன்ன மாதிரி யாரும் விளாடலாம் ரஹ்மான். அப்போ யாருக்கும் டென்னிஸ் விளாடுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் உங்களோட ஸ்கூலில் டென்னிஸ் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்கூலில் டென்னிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு இலங்கை டென்னிஸ் சம்பளத்தை நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு ரீஜனாக இருந்தாலும் டென்னிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. எந்த அளவு ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அது நேஷனல் ஸ்கூலாக இருக்கலாம், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு பிரச்சனையே இல்லை. எந்த ஸ்கூல் எங்கே இருந்தாலும் நாங்கள் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி. அடுத்தது ரஹ்மான், இப்போ டென்னிஸ் வந்து ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் நார்மல் டென்னிஸ் பால், இப்போ இதை வச்சு தான் ஒரு நார்மல் கோர்ட்டில் விளையாடுவாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக சிஸ்டம் மாறிட்டு இப்போ டென்னிஸில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டாக சொல்லுவாங்க ரெட் பால் உண்டு, ரெட் ஆரஞ்ச் கிரீன் எல்லோ பால். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லோ பால். இப்போ ரெட் பால்ன்றது 5, 6, 7 வயசுக்குள்ள பிள்ளைகளுக்கு விளையாடுறது சின்ன கோர்ட்டில். அப்போ எந்த ஸ்கூலும் ரெட் பாலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு கிளாஸ் ரூம், ஒரு நார்மல் ஹால், கிரவுண்ட் இருந்தால் ரெட் பால் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இதில் யாராவது டீச்சர்ஸ் இல்லை மாஸ்டர்ஸோ பிரின்சிபல் பார்த்துருந்தாங்க, நல்லது பேரண்ட்ஸ் உங்களோட ஸ்கூலில் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா கட்டாயம் கண்டெக்ட் பண்ணுங்க ஸ்ரீலங்கா டென்னிஸ் அசோசியேஷனை. நாங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் டென்னிஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. இலங்கை டென்னிஸ் அசோசியேஷன், அதாவது இலங்கை டென்னிஸ் சம்மேளனம் டென்னிஸின் வளர்ச்சிக்காக வேண்டி என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது? எங்களோட பிகஸ்ட் டெவலப்மெண்ட் ரஹ்மான் வந்து ஸ்கூல் டென்னிஸ் டெவலப்மெண்ட். ஸ்கூலுக்கு நாங்கள் டென்னிஸை டெவலப் பண்ணுறோம். ஏன்னா ஒரு பிள்ளை வந்து டென்னிஸையோ எந்த ஒரு ஸ்போர்ட்ஸையும் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணால் கண்டினியூ பண்ணி போகிறதுக்கு சான்ஸ் கூட இருக்குது. அப்போ நாங்கள் வந்து கூட ப்ரொமோட் பண்ணோம் ஸ்கூல்ஸில். அதே நேரத்தில் நாங்கள் சென்டர்ஸ் போகிறது ட்ரை பண்ணுறோம். இப்போ பேட்டிக்லோவில் கூட ஒரு 3 இயர்ஸுக்கு முதல் 3 ஹார்ட் கோர்ட் உள்ள ஒரு சென்டர் ஒன்று போட்டோம் பேட்டிக்லோவில். அப்போ அதே மாதிரி இப்போ ஜஃப்னாவில் போட ட்ரை பண்ணுறோம், நிகமில் போட்டிருந்தோம் சென்டர் ஒன்று. அப்படி ஒரு சென்டர்ஸ் இப்போ கிளப்ஸ் இருக்கு, ஆனால் ட்ரைனிங் சென்டர் மாதிரி போடுறோம். ஏன்னா பிள்ளைகள் வந்து பழகிறதுக்கு. அப்போ அப்படியும் செய்கிறோம். அதே நேரத்தில் அடல்ட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி யாராவது அடல்ட்ஸ் ரிக்ரியேஷனல் பிளேயர்ஸ் விளாட ஸ்டார்ட் பண்ணால் அவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், கிளப்ஸுக்கோ எங்கேயாவது போய் விளாடுறதுக்கு. அப்போ அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. அதே போன்று சர்வதேச அளவோடு ஒப்பிடக்கூடிய நேரத்திலே இலங்கையின் டென்னிஸ் எந்த நிலையிலே இருக்கின்றது? டென்னிஸ் வந்து இப்போ டேவிஸ் கப் வந்து வேர்ல்ட் கப் மாதிரி. இப்போ டேவிஸ் கப்பை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குரூப் 2, அப்போ குரூப் 2, குரூப் 1, அதுக்கப்புறம் வேர்ல்ட் குரூப்.
அப்போ நாங்கள் இன்னும் இருக்கிற குரூப் 2 குரூப் 1க்கு என்ன போகல போய் வேர்ல்ட் குரூப்பு போகணும். அடுத்தது டென்னிஸ் இஸ் இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்ஸ். இப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னா இப்போ கிராண்ட் ஸ்லாம் இப்போ 4 கிராண்ட் ஸ்லாம் தான் வேர்ல்டில் வந்து ஃபேமஸ் டென்னிஸுக்கு. விம்பிள்டன், US ஓப்பன், ஆஸ்திரேலியன் ஓப்பன், ஃப்ரெஞ்ச் ஓப்பன். இப்போ இதுக்கு விளையாடுறதுக்கு நீங்கள் வந்து வேர்ல்டில் டாப் 150 இருக்கணும் இருந்தால் தான். இப்போ அந்த அளவுக்கு லெவலுக்கெல்லாம் நாங்கள் என்ன போகல. இப்போ எங்கட பெஸ்ட்டை சொல்ல போனோம்னா வேர்ல்டில் 800வது 700வது தான் எங்களோட லெவல் ஒரு இண்டிவிஜுவல் வைஸில். என்ன ரீசன் சொன்னால் இப்போ டென்னிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட் விளையாடுறதுக்கு கூட ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இங்கேருந்து இந்தியாவுக்கு அல்லது வேற எங்கள் நாட்டுக்கு போய் விளையாட. அடுத்தது கூட இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட் வந்து மென்ஸ் விமென்ஸுக்கு இருக்கிறது வந்து யூரோப், சவுத் அமெரிக்கா அப்படி. அப்போ அப்படி போய் விளையாடுறதுக்குரிய கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது வசதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆக்கள் விளையாடுறது. அடுத்தது அந்த என்வாயன்மெண்ட். இப்போ ஸ்பெயினுக்கு போனீங்கன்னா அந்த என்வாயன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த உங்களை வேற ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. இப்போ இதான் என்னையை பொறுத்த மட்டும் லக்கிங். மற்றபடி நான் ஒன்றையும் ஆக்கள் சொல்லுவாங்க ஏஷியன்ஸ் அலையலாது அப்படி இல்லாண்டா சுசந்திகா ஜெயசிங்க சில்வர் மெடல் எடுத்திருக்கலாது. நிச்சயமா ஏஷியன்ஸ் அலையலாண்டா அதெல்லாம் இல்லை கிடைச்சிருக்காது. அப்போ அதனால அதெல்லாம் என்னையை பொறுத்த மட்டும். ஆனால் அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் எஸ் நாங்களும் கட்டாயம் மற்றக்களை மாதிரி வரலாம் வேர்ல்டில் டாப்பாக. அதே போன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய சாதிக்கக்கூடிய டென்னிஸ் வீராங்கனைகளுக்கு அப்படியே வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய தேவைகள் ஏற்பட்டால் டென்னிஸ் அசோசியேஷன் அவர்களுக்குரிய அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுக்குமா? இப்போ ஸ்ரீலங்கா நாங்கள் இப்போ உங்களோட புது ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் என்ன அவுட் ஸ்டேஷன் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலாக சொல்கிறோம். கலாம்பா விட்டு வயலுக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோம்னா பெஸ்ட்டாக விளையாடுற பிள்ளைகளை ஒரு 20 பேரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண போகிறோம். அதாவது அவங்களோட ஊர்லேருந்து கலாம்புக்கு வந்து மேட்ச் விளையாடுறதுக்கோ ரெக்கமெண்டேஷனுக்கோ இல்லது அவங்க ஃபாரினுக்கு டீமில் போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட யார் டிக்கெட் அப்படி பே பண்ணி அப்படி நாங்கள் இப்போ ஹெல்ப் பண்ண வலிக்கிறோம். அப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். ஆனால் குறைவு. ஆனால் இனி இந்த ஃபியூச்சரில் நாங்கள் அப்படி ஹெல்ப் பண்ண பார்க்குறோம். யாராவது உண்மையாகவே ஒரு டேலண்ட் இருந்தால் அந்த டேலண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. அப்போ அதை வந்து என்ன சொல்றது இலங்கை டென்னிஸ் சம்பளம் அதுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு வருது. நிச்சயமா. அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய டென்னிஸ் வீராங்கனைகள் சாதித்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய பெயர்களை சொல்லுங்க. இப்போ நான் இதை கூட தமிழாக்கள் பார்க்குறபடினால நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி தினேஷ்காந்தன் தங்கராஜா வந்து பேட்டிக்லோலேருந்து வந்த போய் ஸ்ரீலங்கன் நம்பர் 1 பிளேயர் முதல் இப்போ கூட ஸ்ரீலங்கன் டேவிஸ் கப்பில் விளையாடுறாரு. நிஷாங்கன் நடராஜா ஸ்ரீலங்கா டேவிஸ் கப் டீல இருந்த ஒரு ஆள். மற்றபடி ஹர்ஷன குடமானண்டு அவர் தான் இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் ஒரு டாப் பிளேயர். இப்போ யூஎஸ்ல இருக்கிறார். அவர் தான் ஒரு பெஸ்ட் பிளேயர் இது வரைக்கும் எங்கிட்ட வேர்ல்டில் டாப் 800ல் இருந்தார். என்னையை பொறுத்த மட்டும் அவர் ஒரு டாப் 200க்கு வந்து கிராண்ட் ஸ்லாம் விளையாடி இருக்கலாம். ஆனால் அதுக்குரிய சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்காம போயிட்டு அதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆனால் உண்மையாக அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா குடமான கட்டாயம் வேர்ல்டில் ஒரு டாப் 200க்கு வந்து கிராண்ட் ஸ்லாம் விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இது கட்டாயம். அதே போன்று இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு வீரர் எப்போது சர்வதேச அரங்கிலே மிளிருவார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து ரஹ்மான் ஒரு ஸ்ரீலங்கன் பிளேயர் கிராண்ட் ஸ்லாம் விளையாடணும். கிராண்ட் ஸ்லாம்ன்றது ஆஸ்திரேலியன் ஓப்பன். கிராண்ட் ஸ்லாம் விளையாடினா அதோட அர்த்தம் வந்து உங்களோட கண்ட்ரி ஒரு லெவலுக்கு போயிட்டேன். ஏண்டா உங்களுக்கு தெரியும் டென்னிஸ் வந்து ஒரு கூடிய பணம் பரிசு கொடுக்குற விளையாட்டு. இப்போ விம்பிள்டன் 2019ஆம் ஆண்டு வின்னருக்கு கிடைச்ச காசு வந்து 58 கோடி வின்னரை கிடைச்சது. வின்னரை கிடைச்சது 58 கோடி. அப்போ அதை மாதிரி 4 கிராண்ட் ஸ்லாம் இருக்கு. ஒருத்தர் 4ஐயும் வின் பண்ணாண்டா கிட்டத்தட்ட 220 கோடி டன். அப்படி ஒரு லெவல் அதான் டென்னிஸில் ப்ரைஸ் மணி. அப்போ எனக்கு வந்து ஆசை அந்த காசுக்கு அதண்டு இல்லை. ஆனால் ஒரு பிளேயர் கிராண்ட் ஸ்லாம் விளையாடணும். அதுக்கு நம்ம வேர்ல்டில் டாப் 200க்குள்ள வரணும். கட்டாயம் செய்யலாம் இல்லைன்னு இல்லை. ஏண்டா எதுவும் செஞ்சு முடிக்க மட்டும்தான் ஆக்கள் நினைப்பா கஷ்டம் பண்ணு செஞ்சு காட்டிட்டோம்டா யாராலும் மேலும். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கட்டாயம் ஸ்ரீலங்கன் பிளேயர் ஒரு ஆள் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கிராண்ட் ஸ்லாம் விளையாடுவாங்க கட்டாயம் வெகு சீக்கிரத்தில். அதுக்குரிய ஏற்பாடு நாங்கள் செய்கிறோம் கட்டாயம். நிச்சயமாக நாங்களும் வாழ்த்திக்கொள்வோம் இலங்கையை சேர்ந்த ஒரு வீரர் எப்படியாவது கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளை விளையாட வேண்டும் என்று. இந்த அளவில் இந்த வார பூமம் ஸ்போர்ட்ஸை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். நேரம் நெருங்கிவிட்டது. சிரமம் பாராத இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து டென்னிஸ் தொடர்பாக நல்ல கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட இலங்கை டென்னிஸ் சம்மேளனத்தின் ஹெட் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ் கிறிஸ்டோபர் பாரதிராஜ் பிள்ளை அவர்களுக்கு கலையகம் சார்பாகவும் நேர்களை உங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி பாரதி. தேங்க்யூ ரஹ்மான். தேங்க்யூ இந்த சான்ஸ். இந்த அளவில் இந்த வார பூமம் ஸ்போர்ட்ஸ் நிறைவுக்கு வருகின்றது. தயாரிப்பாளர் அலி அக்பர் முகமது மிஸ்பாவுக்கும் ஒளிப்பதிவாளர்கள் சிவனேசன் ஸ்ரீதர் ஆகியோருக்கும் எடிட்டர் சார்ல்ஸ் ஆண்டனிக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நான் மஹசூக் அப்துல் ரஹ்மான்.